ஒரு மாப்பிள்ள இருக்காரு, அவருக்கு 4-5 வரன் பார்த்துருக்காங்க, எதுவுமே அவருக்கு செட் ஆகல, பிடிக்கல. அதாவது ஒரு வரன் பாக்குறாங்க, அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு, அந்த பொண்ணுக்கும் அவரை பிடிச்சிருச்சு, நல்லா கியூட்டா இருக்காங்க அந்த பொண்ணு. கல்யாணமா ஒரு வாரத்துல பண்ணி வச்சிருவாங்க. 90% பல கனவுகளோட போற மாப்பிள்ளைக்கு காத்திருந்தது கத்தி சண்டை மட்டுமே. மாரல் ஆஃப் த ஸ்டோரி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்களை பார்த்த உடனே நம்ம ஜட்ஜ் பண்ணிட கூடாது. அவங்க இப்படிதான் இருப்பாங்க, இதுதான் அவங்க கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில நான் தப்பா ஜட்ஜ் பண்ணப்பட்ட ஆளு சவுந்தர். கடந்த பல வாரமா பல பேர்கிட்ட சௌந்தர்யா சண்டை போட்டிருக்காங்க, பேசாம இருந்திருக்காங்க. அப்பதான் போயிட்டு இவன் என்கிட்ட பேச மாட்டான், அவன் இவங்கிட்ட பேச மாட்டான்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்டது கிடையாது. இன்னைக்கு ராயன் பேசாததுனால எல்லார்கிட்டையும் போயிட்டு அவன் என்கிட்ட பேச மாட்டான், ராயன் பேச சொல்லுங்கன்னு சொன்னாரு. ராயன் கிட்ட சௌந்தர்யா பச்சையா ஒழிறாங்கன்னு தெரியுது. ரெண்டாவது கேர்ள்ஸ் டீம் டிஸ்கஷன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள டிசிஷன் எடுத்துட்டு போயிட்டு நாங்க டாஸ்க் பண்றோம் அப்படின்னு சொன்னது எந்த வகையில நாயன் எனக்கு ஒன்றும் புரியல. சாச்சனா கிட்ட சண்டை போடும்போது காதை புத்துறாங்க. உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா எல்லாத்தையும் புத்திங்கன்னா நீங்க வேற இடத்துல போய் உட்காரலாம். காதை புத்துறது தவறான செயல். அது சாச்சனா கிட்ட சண்டை போட்டுருக்கும் ஒரு ஜாக் வந்து சொன்ன ஒரு வார்த்தையும் சூப்பர் ஷாட் கொடுத்த மாதிரி தான் உணர்ந்தது சௌந்தர்யாவுக்கு. அதே சேம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராயன் கிட்ட சௌந்தர்யா ஒழுங்காலுமே ராயன் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து என் கையை பிடிச்சிட்டு ரீச் வந்திய அந்த பிஹேவியர் எப்படி இருந்தது, அது பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சா, நீ எல்லாருக்கிட்டே ஒரு மாதிரி மூஞ்ச காட்டுறிய, அந்த மூஞ்சி நீ காட்ட சொல்ல அவங்களுக்கு வேற மாதிரி மூஞ்சி காட்டதானே தோணும் அப்படின்னு சொன்னதும் சூப்பர் ஷாட் தான். மொத்தத்துல சௌந்தர்யா யாருன்னு யாருக்கும் தெரியல. வருங்காலங்கள்லயாவது அவங்க யாருன்னு நம்ம பார்ப்போம். இந்த வீக்கோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபீமேல்ல இருந்து மஞ்சூரி, மேல்ல இருந்து விஷால் அப்படின்னு சொல்லி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் தீர்வு பண்ணிருக்காங்க. அதை என்னால ஏத்துக்க முடியாது. மஞ்சூரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஓகே, ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்ம் ஒன்றும் பண்ணல. ஏன் சொல்றேன்னா, அவங்க பேசுறது சத்தமா இருக்குது, ஹோல் பிக் பாஸ் வீட்டுக்கு கேக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. விஷால் பாத்தீங்கன்னா 4-5 பாட்டு பாடிட்டு டாஸ்க் எல்லாம் நல்லா விளையாடுறாரு. ஆப்வியஸ்லி எல்லாருமே விளையாடக்கூடியதுதான். அதுக்காக மட்டுமே அவருக்கு தேர்வு செஞ்சது எனக்கு உடன்பாடு கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மேல் டீம்ல அருண், ஃபீமேல் டீம்ல ஜாக்கி. ஏன் சொல்றேன், இந்த வாரம் ஃபுல்லா எபிசோடு பார்த்தவங்க உங்களுக்கு தெரியும். காரணம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. இந்த வாரத்தோட ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு ராணுவ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எதை வச்சு நீங்க ராணுவ ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ராணுவம் இல்லாட்டி 3 நாளைக்கு உங்களுக்கு கண்டென்ட் எதுவும் இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாம பிக் பாஸுக்கு எபிசோடும் இருந்திருக்காது. 3 நாள் எபிசோடும் ராணுவம் வச்சுதான் போச்சு. ஸோ எதை வச்சு நீங்க ராணுவ ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஜெஃப்ரி உங்களை வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு தான் சொல்ல சொன்னாங்க. ஆனா அவர் வந்து அங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதை பார்க்க நமக்கு எப்படி இருந்ததுன்னா, அவரோட ஆட்டிடியூட்டை அவரை அசிங்கப்படுத்தின மாதிரி இருந்தது. எனக்கு இந்த வாரத்தோட ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஜெஃப்ரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிடி சாரா அவர் எதுவுமே பண்ணலன்னு தோணுது. அவருக்கு என்னன்னா, அம்மா சென்டிமெண்ட், ஓவர் கான்பிடென்ட், இது ரெண்டு மட்டுமே வச்சு பிக் பாஸ் ஓட்டிலான்னு பாக்குறாரு. அப்படி ஓட்ட முடியாது. ஸோ இந்த வாரத்தோட ஒஸ்ட் பெர்ஃபார்மர் நான் பாக்குறது ஜெஃப்ரி. அந்த பக்கம் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு வர்ஷினி சொல்லியிருக்காங்க. சரி, அதை கூட ஏத்துக்கலாம். சரி, அதையும் உங்களால ஏத்துக்க முடியலன்னா இன்னொரு ஆள் இருக்காங்க, அதான் தர்ஷிகா. இந்த வாரம் ஃபுல்லா எங்க இருந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. அவங்க பண்ண லவ் தவிர டாஸ்க்ல, ஸ்கூல் டாஸ்க்ல லவ் மட்டும் பண்ணாங்க. அந்த லவ் மத்தவங்களை கெடுக்கிற மாதிரி தான் இருந்தது, முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம கண்ணாடியில பேர் எழுதி அது ஒரு சண்டையாகி போர்க்களமாகி அதுக்கப்புறம் அதை நான் தான் பண்ணேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆஃப் டே எல்லாரோட டைமை வேஸ்ட் பண்ணி சுவாரஸ்யமே இல்லாம ஆக்கி அன்னைக்கு நாளே மொக்கையாக்குனத தர்ஷிகா. ஸோ அதனால தர்ஷிகா இந்த வீக்கோட பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு எனக்கு தோணுது. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவர் வந்து தீபக் அவர்களுக்கு கொடுத்தது தவறு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அவரை பத்தின எண்ணங்களே இப்படிதான் இருக்கு. பிக் பாஸ் வீட்டை விட்டு எப்ப போனாலும் கவலை கிடையாது. ஏன்னா அவர் ஒரு ஆக்டர், ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இங்க பிக் பாஸ் வீட்டுல இருந்து சம்பாதிக்கிற காசும் சரி, ஃபேன்ஸும் சரி, அவர் ஆல்ரெடி வெளியே அதை விட அதிகமா சம்பாதிச்சு வச்சிருக்காருன்றதுதான் அவருடைய ஆட்டிடியூட் பிஹேவியர் அப்படி இருக்கு. அவரோட எண்ணமும் அப்படிதான். ஸோ அதனால அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தது தவறு. முத்துக்குமரன் ஆல்ரெடி சேவ் ஆயிடுவாரு. விஜய் விஷால் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு போட்டி போட போறாரு. அதனால அவரும் சேவ்டு. பேலன்ஸ் இருக்கு சத்யா, ரஞ்சித், ராணவ். ஓகேங்களா, இந்த 3 பேர்ல யாருன்னா ஒருத்தரை சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான். இன்னைக்கு வேற எதுவும் பெருசா நடக்கல. பவித்ரா பாத்தீங்கன்னா ஒரு சண்டை போட்டாங்க. எதுக்கு அந்த சண்டை போட்டாங்கன்னு தெரியல. இந்த வீடியோ நீங்க எதுக்கு பாக்குறீங்கன்னு தெரியல. பாக்குறதான் பாக்குறீங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.